அட்டாச் பண்ணல, கட் பண்ணிருக்கா. ஓகே, இது வந்து எடுத்து பண்ணாலா? பண்ணல, போய் சொல்லாத. பிராங்க் பண்ணலாமா? ஃபிட் ஆனது ஒரு ஹாப்பி. இந்த மில்க் வேணும்னா நீங்க வந்து வீக்கெண்ட்னாலே உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ண போறோம்னு. நம்ம பேக்கிங் பண்ண போறோம். சாக்லேட் சாப்பிடணும்னு ஒரே கிரேவிங். அதனால இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான சாக்லேட் ட்ரெஸ்லெச்சஸ் கேக் தான் பண்ண போகிறோம். ஓல்டர் விளாக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கிங் பண்ணுவேன், ஆனால் இப்போ அவ்வளோவா பண்ணுறது இல்லையா, அதனால டைமும் இருக்கிறது இல்லை. அதனால இன்னைக்கு நம்ம வந்து டைம் எடுத்து பேக்கிங் பண்ண போகிறோம். ஐரானிக்கலி என்னன்னு பாருங்க, நம்மளுக்கு மழையும் இன்னைக்கு சூப்பராக பெய்யுது. நல்ல சிலு 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 சிலுன்னு இருக்குது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? எஸ், அதை விட்டு அது ஸ்பஞ்சியாக இருக்கும். ஓகே, அது பண்ணுவோமா மகா? இன்னைக்கு என்னோட மகா குட்டி தான் எனக்கு சூஷெஃப். நம்மளோட எக்லெஸ் சாக்லேட் கேக்குக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் சுகர், 1/4 கப் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு 1/4 கப் அளவுக்கு சாக்லேட் சிப்ஸு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 60 ml அதாவது 1/4 கப் எண்ணெய், 1/2 கப் வந்து பால். ஸோ பால் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் இன்னைக்கு இந்த பேனில் தான் வந்து பேக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 1 கப் கோதுமை மாவு, 1/4 கப் கொக்கோ பவுடர், 1/2 கப் சுகர், நம்மளோட பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், உப்பு, நம்மளோட 1/2 கப் மில்க் ஆட் பண்ணிடலாம், 1/4 கப் எண்ணெய், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருக்குது. மெல்ல மிக்ஸ் பண்ணுவோம். சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிடலாம். என்னோட சாக்லேட் ஹோல் வீட் சாக்லேட் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து இங்கே ப்ரிப்பேர் பண்ணி லேசாக இந்த பேனை க்ரீஸ் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன், அதில் ஊற்றிடலாம். பேனில் ஊற்றியாச்சு. இதை 180 டிகிரி செல்சியஸ் அவனில் ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நம்மளோட கேக்குக்கு மேலே ஊற்றக்கூடிய அந்த சாக்லேட் மில்க் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. 1 கப் பால், 1/2 கப் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 ஸ்ப்ளாஷ் வெனிலா எசன்ஸ். சாக்லேட் மிக்சரை அடுப்பில் வச்சாச்சு. இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஸோ நம்மளோட மிக்சர் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஃபுல் பாயில் வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட கேக் வந்து பேக் ஆகிடுச்சு. நான் இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பேன் யூஸ் பண்ணியிருந்தா மேபி ஈவனாக பேக் ஆகிருக்கும். இது கொஞ்சம் மவுண்டடாக வந்திருக்கு. அதனால நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டாப் போர்ஷனை ஈவனாக ஆகிற வரைக்கும் லேசாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட போகிறேன். லேசாக கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து இப்போ இந்த கேக் வந்து லேசாக ஹாட்டாக தான் இருக்குது. அதனால அந்த சாக்லேட் சிப்ஸ் வந்து மேலே அப்படி ஸ்டிக் ஆகிடும். சாக்லேட் மில்கை மேலே ஊற்றிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த மில்கை ஊற்றுங்க. அப்போ தான் அந்த பால் எல்லாமே உள்ளே வந்து சோக் ஆகும். ஸோ நான் கொஞ்சம் இங்கே இந்த பாலை வந்து மிச்சம் வச்சுருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சம் ட்ரிசில் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு இது அப்படியே நல்ல ஒரு 1 hour நல்ல சில்லுன்னு ஆகட்டும். அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட கேக் வந்து இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஸோ செம்ம மாய்ஸ்டாக இருக்குங்க. இந்த மில்க் வேணும்னா நீங்கள் வந்து ஊற்றி சாப்பிட்லாம், அவ்வளோ மாய்ஸ்டாக இருக்கும். இது ஆக்சுவலி ட்ரெஸ்லெச்சஸ் கேக்கை இல்லை, இதோட நேம் வந்து சாக்லேட் மில்க் கேக். பிகாஸ் இதில் நம்ம ஒரு மில்க் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால். ஓகே, வாவ். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. ஸோ சண்டே மார்னிங்கே vlog எடுக்க ஆரம்பிச்சாச்சு. மணி இப்போ வந்து ஒரு 9 இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா கடந்து தூங்கியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போகிற பிளான். ஓகே, ஸோ மொதல் காஃபியை என்ஜாய் பண்ணி குடிப்போம். இது பிளாக் காஃபி தான். குட்டீஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்ப்போம். காலையில் எனக்கு முன்னாடி அவங்க இருந்துச்சு. ஓய், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும்? எடே,
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்த உடனே கம்ப்யூட்டரில் இருந்துட வேண்டியதுதான். விளையாடலாம்ல, இல்லை ஏதாவது டாய்ஸ் வச்சு விளையாடலாம்ல. வரவே மாட்டுக்கோலாம். ப்ரஷ் பண்ணிங்களா 2 பேரும்? பண்ணியாச்சா? பொய் சொல்லாதடி, பொய் சொல்லாதடி, பொய் சொல்லாதடி. மகா ப்ரஷ் பண்ணாளா? பண்ணல, பொய் சொல்லாத. மகா மகா சவுண்டை கர, மகா மியூட் பண்ண இருக்க. எடி எடி உண்மையை சொல்லு, ப்ரஷ் பண்ணியா இல்லையா? பொய் சொல்லாத. அப்போ ஏன் இங்கே கொம்பு முளைச்சிருக்கு? அங்கே கொம்பு முளைச்சிருக்கு உனக்கு சைடில். இங்கே பாருங்க, கொம்பு முளைச்சிருக்கு. இவள் ப்ரஷ் பண்ணியிருக்காளாம். நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு பொய் பொய் கள்ள பிள்ளை. போய் ப்ரஷ் பண்ணிட்டோ ஓடு. அடி வாங்க. பண்ணாலாம் பண்ணலையா மகா? உத்தவை பொய் சொல்லாத. பொய் சொல்லாத, பொய் சொல்லாத. அப்போ ஊது. அப்போ நானும் பண்ணலைங்க. நல்லா ஊத்தவாய் ஊது. ஊது கண்டுபிடிச்சிருவோம். ஊத்தவாயை கண்டுபிடிச்சிடலாம். ஊது. இப்படி ஊதக்கூடாது. மகாக்கு மூஞ்சில ஊது. பொல்லுது. அப்போதான் பிரேக்ஃபாஸ்ட். அப்போதான் பிரேக்ஃபாஸ்ட் ஊத்தவாய். இன்னைக்கு விரல கடிச்சா. பிரெட் தொத்து. அம்மா மில்லட் தோசை வச்சிருக்கேன். கம்பு தோசை முருகெல்லாம் சுட்டு தருவேன். பிடிக்காண்டா. ஸோ நம்ம நேற்று அரைச்சோம்ல நம்மளோட கம்பு தோசை மாவு. இது வந்து எத்தனை நாள் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை மேக்ஸிமம் 2 days தான் வச்சுருப்பேன். அதுக்கு மேலே வைக்க மாட்டேன். முதல் நாள் சுடுவேன், அதுக்கப்புறம் அடுத்த நாள். ஸோ நம்மளோட தெனை இல்லையா, அது என்னது கம்பு தோசைக்கு கூட சைட் டிஷ் வந்து சதீஷ் வந்து இந்த பெரண்டை பொடி வாங்கிட்டு வந்தாங்க, இட்லி பொடி. ஸோ அதுதான். நான் இது துவையில் எதுவும் அரைக்கலை. அண்ட் என்னோடய ஆம்லா ஜூஸ் வந்து குடிச்சிட்ருக்கேன். இது வந்து பாஸ்ட் ஒரு 2 months குடிச்சிட்ருக்கேங்க. ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி அமேசிங் ரிசல்ட்ஸ் இருக்குது. நான் எம்டி ஸ்டொமக்கில் தான் குடிப்பேன். முடி வந்து இங்கே எனக்கு வெளில வரும், ஆனால் வந்து ரொம்ப நிறைய வந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் இது குடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக எதுவுமே ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. இங்கே மட்டும்தான் எனக்கு வந்து லேசாக ஒயிட் ஹேர் இருக்குது. முதல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் என்னடா இது இவ்வளோ தானே வருது அப்படின்னு நினச்சேன். பட் இதை குடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் புதுசாக ஃபார்ம் ஆகுறது ஸ்டாப் ஆகிடுச்சு அண்ட் டிலே ஆகுது. ஸோ அது நான் விசிபிள் ரிசல்ட்ஸ் பார்த்தேன். இன்னொன்று ஸ்கின் வந்து ஒரு அமேசிங்கான க்ளோ வந்து கிடச்சிச்சு. ஆம்லா ஜூஸோட ரெசிபி நான் வந்து ரீலில் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வாட்டர்மெலன் பிரேக்ஃபாஸ்ட். இது எனக்கா? எனக்கு வேணும். இது எனக்கு வேணுமா? மகாந்தடா எது? ஏன் அதை கடிச்சு சாப்பிடாது சரியா? அம்மாக்கு அப்பா தான் வெட்டினா, அப்பா கழுவுனாலும் அதெல்லாம் சாப்பிடாது சரியா? மகி குட்டி பார்த்தீங்கன்னா அந்த அவுட்டர் ரைண்டையும் சாப்பிடுவோம். நோ வேஸ்டேஜ், லெஸ் வேஸ்டேஜ் மாதிரி அவள் வந்து நீயும் இப்போ 2 பேரும் அந்த அவுட்டர் ரைண்ட் வாட்டர்மெலனும் சாப்பிட்ருவாங்க. எடுத்துகிட்டு போடா நல்லா இருக்கும். அம்மா அது உனக்கு. உனக்கு ஒரு புளிப்பு ரெசிபி இருக்கு. எது? ஆரஞ்சு பீல் இருக்குல்ல, ஆமா, அத வச்சு பண்ண தெரியுமா? ஒரு பச்சடியா? அந்த இது சவர் கேண்டியா? சூப்பரா இருக்கு. தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த ஒயிட் லேயரை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு
அதெல்லாம் வாட்டரில் சோக் பண்ணி இது பண்ணணுமா. அதுக்கப்புறம் வந்து சிரப்பு சுகர்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி திக்காக திருப்பி போடணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சுகர் இதெல்லாம் மேலே எப்படி கோட்டிங் பண்ணி அப்படியே எடுத்தா ட்ரை பண்ணுவோம். சரியா? அம்மா இன்னைக்கு தான் இந்த உண்மையிலே பிராங்க் பண்ணலாமா? யாரா? சராச்சி உண்மையிலே பேங்க்ஸ் கட் பண்ணிட்டோனே அன்னைக்கு காணிச்சுல இல்லையா? இல்லையே காணிக்கல. பிராங்க் பண்ணா அது அப்பாக்கு. அப்பாட்ட சொல்லிச்சோ? சரி சரி. அதான் யார்கிட்டயோ பிராங்க் பண்ண மாதிரி இருந்தேன்னு நினைச்சேன். தலைக்கிட்ட அதை போட்டு. ஸோ மஹி வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் வாங்கின கிளிப் ஆன் பேண்ட்ஸு. இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து அது காணிடா கிட்ட காணி. இது வந்து ஒரு பொய் முடி இல்லை உண்மையான முடி வச்சு செஞ்சுருக்காங்க. இதுக்கு பின்னாடி வந்து ஸ்குஷி ஸ்லைட் மாதிரி இருக்கும். இங்கே வந்து இப்படி அது அங்கே காணி. இங்கே இங்கே இப்படி இருக்கும் ஒன்று. அதை வச்சு இப்படி கிளிப் பண்ணி விட்டுருவாங்க. அது வந்து இப்படியே என் முடி பார்த்தீங்களா? போனிட்டேல் நல்லா போட்டுக்கல. நான் ஒரு கொரியன் கேபாப். அம்மா உனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா ரோசியோட புது பாட்டு போட்டிருக்காங்க. ஆப்பட்டு ஆப்பச்சு கட்டது புது பாட்டு போட்டு. ஆப்பச்சா? ஏபிடி ஆப்பச்சு ஆப்பச்சு நாட்டு கண்டல ஆப்பச்சு 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 அது அவ அதே மாதிரி புது பாட்டு போட்டிருக்கா. தெரியுமாம்மா? அந்த புது பாட்டு பேர் தெரியாது, ஆனா அது கேட்டிருக்கோம். ஆமா, நான் இன்னைக்கு எபிசோட் வச்சுட்டு போறேன். பிராங்க் பண்ண போறோம். சூப்பர் கியூட். ஸோ இப்போ டைம் ஆல்மோஸ்ட் 3 ஆக போகுது. நான் போய் அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பிகாஸ் போன வாரமும் போகலை. போன வாரமும் ஏதோ ஒரு வேலை இருந்ததுனால போகலை. நாளைக்கு வந்து மகாக்கு எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நடந்துட்டுருக்கிறதுனால அவள் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்தா. அதனால நான் காலையிலே போகலை அம்மா வீட்டுக்கு. இப்போ வந்து கொஞ்சம் பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்துட்டு மெயினாக வந்து மாறனுக்கு அந்த கேக் பண்ணேன்ல, அந்த மில்க் கேக் அதை வந்து கொடுக்கணும். ஏன்னா அவனுக்குன்னு தான் பண்ணேன். ஆக்சுவலி அவன் தான் அது ரொம்ப பிரியமாக சாப்பிடுவான். அதை போய் கொடுத்துட்டு அம்மா வீட்டில் இருந்துட்டு ஒரு 2 hours இருந்துட்டு ஈவினிங் வரலாம் அப்படின்ட்டு இருக்கேன். குட்டீஸையும் கூட்டிகிட்டு தான் போகிறேன். இன்றைக்கி லன்ச் வந்து நான் இங்கே தான் செஞ்சேன். ஆக்சுவலி ரீல் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து ஃப்ரைட் ரைஸ், சில்லி கார்லிக் ஃப்ரைட் ரைஸும் சில்லி டோஃபுவும் சூப்பராக வந்துச்சு. ஸோ அது வந்து செஞ்சுருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டோன்னே ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. பிகாஸ் இந்த ட்ரெஸ் வந்து நான் வாங்கி ஒரு 2.5 years இருக்கும். எனக்கு இது ஃபிட்டே ஆகலை. பட் இப்போ கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த ட்ரெஸ் வந்து ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இது போட்டோன்னே எனக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா வந்து இந்த மாதிரி நம்ம சேரலன்னு வச்சுருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வந்து ஃபிட் ஆகும்போது நமக்கு ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ் தான். இந்த ட்ரெஸ் என்னோடய ஃபேவரட். எனக்கு வந்து பிளாக் கலர் பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ இது வந்து என்னோடய ஃபேவரட். இது ஒரு ஃபுல் பிளாக் மாதிரி வரும். ஸோ இது ஃபிட் ஆனது ஒரு ஹாப்பி. ஸோ இப்போ அம்மா வீட்டுக்கு போயிடலாம். அஹி பேக் இல்லாமா? பாய். மஹி வந்து பிராங்க் பண்ண போறாங்க. சரி, பாய். யார் வெளில போ? நான் அடிச்சு மஹிக்கு முடி எப்படி இருக்கு? இல்ல அட்டாச் பண்ணல, கட் பண்ணிருக்கா. இல்லடி பேங்க்ஸ் கட் பண்ணிருக்கு. இல்ல குடிமா. ஆமா இப்ப திறப்போம். ஏன் பெரியமா வரக்கூடாதா? ஏன் விட்டுக்குட்டி
மிட்டு இல்ல மிட்டு இல்ல பெரியமா உனக்கு கேக்கு கொண்டு வந்து பண்ணுங்க. அதனால கேக்கு கிடையாது, கேக்கு கிடையாது. வேண்டாம்ல கேக்கு. மில்க் கேக், சாக்லேட் மில்க் கேக், த மாய்ஸ்டஸ்ட் கேக். ஸோ அம்மா இன்னைக்கு என்னெல்லாம் கறி வச்சிருக்க சொல்லு. ஓகே, இது வந்து என்ன தெரியுமா? சிறுவத்தம் துவையல். துவையல் இல்ல, தோரப்பருப்பு. பருப்பு துவையலா? உளுந்தும் போட்டு வாயில விட்டு உளுந்தா? சொல்லி எப்படி பக்குவம் சொல்லி. பருப்பு துவையல் மாதிரி இருக்கு. தோரப்பருப்பு இருக்குல்ல, ஒரு கிலோ 2 ஸ்பூன். அதுக்கு 2 ஸ்பூன் தோரப்பருப்பு, 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து வறுக்கணும். லேசாக வறுத்து நல்லா அந்த செவக்க வந்த உடனே அதை தண்ணியில் விட்டு சும்மா அப்படி வச்சிடணும். அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு கை, ஒரு 4 ஸ்பூன் 4-5 ஸ்பூன் தேங்காய். அதையும் அதை வந்து அந்த சூடுலேயே ரொம்ப வறுக்கக்கூடாது, லேஸ் சூட்லேயே அதையும் வறுத்து அதில் போடணும். அதுக்கப்புறம் பூண்டு 2 பூண்டு, நான் பாதி மிளகாய் தான் போட்டேன், ஒரு மிளகாத்தூள், உப்பு, அவ்வளோதான். சூப்பராக போட்டு நல்லா அரைச்சி. சரி, துவரம் பருப்பையும் உளுத்தம் பருப்பையும் எண்ணெயில வறுத்தியா ட்ரையாவா? ரொம்ப ட்ரை ரோஸ்ட். ட்ரை ரோஸ்ட். ஸோ நீங்க ட்ரை பண்ணுங்க. உளுந்து துவையல் வெரி டெலிஷியஸ். கறி பொரியல். சரி, ஓகே. வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், வேண்டாம். எனக்கு இப்போ வேண்டாம்மா, விட மாட்டான். அஞ்சனா நல்லா வெளுத்து வாங்குதா. நான் பண்ண ஃப்ரைட் ரைஸ் நான் எடுத்துட்டு வந்தேன். நெல்லிக்காய் திருநாரா? மித்து சாக்லேட் வேணுமா? சாக்லேட் வேணுமா? மித்ராக்கு சாக்லேட் வேணுமா? யாரு அங்க பாரு, பிச்சைக்காரியா பேரு. இது 5 லட்சம் போயிடு வீடியோ போ. சாக்லேட் வேணுமா? அழகா இருக்கு. அஞ்சனா, எனக்கு தீபாவளிக்கு வாங்கின ட்ரெஸ்ஸை நான் இப்பதான் பிக்கப் பண்ணி எடுத்துட்டு போறேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த கலர்ல என்கிட்ட ட்ரெஸ் ஆமா ரப்பி பண்ணுங்க. மித்ரா கையில வச்சிருக்கிறதுக்கு பேர் என்னது? கரெக்டா சொல்லிட்டு மொதல் எப்படி சொன்னேன்? வெள்ளிக்காய். ஆமா. மித்து என்னது கண்ணு குத்திடும்? என்னாச்சு? அடியா, சூப்பர். ஹலோ மித்து. ஹலோ ஹலோ. ஏ மிட்டு குட்டி, மஹி என்ன பண்ணீங்க? மஹி மித்து மித்து இந்த ஹலோ ஹலோ. என்னம்மா
யாரு யாருமா யாரு செல்லக்குட்டியா ஐ மிட்டு give it hi மாரன் குடிக்கல மாரன் குடிக்கல குடிக்கல மாரன் மாரன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அம்மா வீட்டிலேருந்து வந்தேன். இப்போ நான் வந்து டின்னர் ரெடி பண்ண போகிறோம். இன்றைக்கி டின்னர் பார்த்திங்கன்னா இந்த குட்டீஸ் வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் ஷாப்பிங் போயிருக்கும்போது கொரியன் நூடுல்ஸ் வந்து கொஞ்சத்தை பிக் பண்ணாங்க. எஸ், அதை வந்து ஆக்சுவலி நான் வந்து சரி ஓகே நம்ம ஒரு வெரைட்டியான வீடியோ மாதிரி பண்ணலாம் அப்படின்னு இங்கே இல்லை, நம்ம vlog சேனலில் இல்லை, ரெசிபி சேனலில் ட்ரையிங் டிஃப்ரெண்ட் கொரியன் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ வீடியோ எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 வெரைட்டி நூடுல்ஸ் வந்து இங்கே வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜஜாங் மீன், அதுக்கப்புறம் ஆமாம் ஷின் ராமியோன்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே வெஜிடேரியன் தான். அதுக்கப்புறம் இது வந்து மிக்ஸ்டு நூடுல்ஸ். ஸோ டொமேட் ஆப், இது என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது தான் தெரியும். ஸ்பைசி ஸ்வீட் சவர். ஆமாம், இங்க பாருங்க, நீங்க இதுல சாப்ஸ்டிக் வச்சு வாட்டர் போட்டு வாட்டர் வந்து எப்படி பண்ணுமா? எஸ், ஸோ கரெக்டாகிட்டு இது எல்லாத்தையுமே நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போட்டால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக மேபி இருக்கலாம். அதுக்கு வேண்டி தான் எடுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ தான் ஷூட்டை முடித்தோம். ஓகே, இந்த நூடுல்ஸ் வந்து நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி இல்லாட்டாலும் ஓகேயாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் மெயினாக சொல்லணும்னு இருந்தேன், இந்த கொரியன் நூடுல்ஸ் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் எதுவாக இருந்தாலுமே அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நான் ப்ரமோட் பண்ணல, உங்களுக்கு எப்போவாவது ட்ரை பண்ணணுன்னு. நானுமே இதை வந்து டெய்லி ரெகுலராக வாங்குறதில்ல. எங்கள் வீட்டில் வந்து நான் வாங்கக்கூடிய ஒரே ஒரு நூடுல்ஸ் நம்மளோட அந்த கறி நூடுல்ஸ் தான். அதுதான் எனக்கு பிடிக்கும், மேகி அண்ட் கறி. அதுவுமே அக்கேஷ்னலாக தான். பட் ஒன்ஸ் இன் அ வைல் எப்போவாவது உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதோட இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உங்களுக்கு ஜஜாமி பிடிச்சிருக்கா, ராமன் பிடிச்சிருக்கா, இல்ல கருணாக்கு பிடிச்சிருக்கா, ராமன் எஸ் என்னோட ரெசிபி சேனல்ல மேகி பிடிச்சிருக்கா, இல்ல இப்பி பிடிச்சிருக்கா சொல்லுங்க. உங்களுக்கு வந்து இப்பி பிடிச்சிருக்கா, மேகி பிடிச்சிருக்கா, கறி நூடுல்ஸ் பிடிச்சிருக்கா, இல்ல ராமன் பிடிச்சிருக்கா? ஓகே, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ரெசிபி சேனலில் இந்த 3 வெரைட்டி நான் பண்ண வீடியோ வரும். ஸோ செக் பண்ணி பாருங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதோட இன்னைக்கு vlog முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய் கேர்ள்ஸ், பாய்.